இப்ப சொல்லு. இல்ல ஆண்டவன் ஒன்றிப்பதை உலகத்தில் இவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். வந்திக்க முடியுமா? அப்படி இல்ல. அந்த அண்டம் எல்லாம் வளர்ந்தவனே கோவிந்தா, இந்த அகிலம் எல்லாம் காத்தவனே கோவிந்தா, எனக்கு சுவகனே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இந்த உலகத்துல வசூதியாவது ஒருவர் இருந்தார். ஆமா, வசூதியாவது புத்திரனே கோவிந்தா கோவிந்தா, என் தேசி மகனே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அவங்க அம்மா கை கால் இல்லையா? அப்படி இல்ல, தியாவகி மகனே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, பத்து வத்திர சாபட்டவரே கோவிந்தா கோவிந்தா. தம்பி பத்து திருமேனி அதே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. பரிவாசி தேவா, என் எத்தனையோ தப்புகளை சொல்லியிருக்கலாம். பார்த்து மன்னிப்பு கொடுக்கிறேன். ஏன்னா சிறியவர் செய்த விலையே பெரியவர் மன்னிப்பது உண்மை உண்மை. சரிதானா? இருந்தாலும் செங்கடல போன்ற சிறப்பும் கருங்கடல போன்று கட்டுப்பாட மரபைகள் போன்ற அடக்கமும் இந்த மாபெரும் மக்கள் சபை முன்னாடி ஆண்மனிதனால் தோட்டமா இருக்கு. நாடு மாறி என் பீவனுக்கும் தெரியுமா? அப்படியா? பகைத்தறிவி பரம்பொருளாக்கி ஆயிரப்படம் முடித்திருக்க ஆதிசேஷன் மீதிலே திருப்பார்கடலிலே பள்ளிக் கொண்டிருக்கக்கூடிய நமோ நாராயணமூர்த்தி. உலகத்திலே எத்தனையோ தெரியாதவர் இருக்கிறார்கள். அதெல்லாம் சொல்ல சொல்ல தவறு நினைத்தால் என்ன ஆகும்? என்ன கேட்டாலும் சரி சாமி ரொம்ப மதிச்சு கேக்குறாரு. நம்ம ஊருக்கு ஆண்டவர் வந்து இருக்காரு. என்ன கஷ்டம் உட்கார்ந்து
உட்காரு சாமி. சாமி ஒரு நிமிஷம் சாமி, நீங்க அவருக்கு என்ன கேட்கறாரோ அதை புத்தம் நல்லா கேட்க. அப்படியா? சரி உட்காரு. ஏனென்றா ஒரு கலைக்கிட்டு வராருன்னா குறைஞ்சு பட்சம் 50,000 பேர் உட்காருவாங்க. கண்டிப்பா அந்த நேரத்தில் கலைக்கிட்டு உட்காருங்களே. சாமி உட்காரு. அந்த நேரத்துல பெரிய அதிகாரி கழிச்சுட்டு வந்தாரு. ஆமா அதுக்காகத்தான் தைரியம் ஏனென்றா ஒரு சட்டசபையில ஒரு திட்டம் போட்டு பேசுறேன்னா பேசணும் அது இல்லையே எனக்கு அவருக்கு வந்து பொய் சொல்லணும் எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ சந்தேகமா இருக்கு. சாமி ஆண்டவனை கேட்கலாமா கேட்கலாமா ஆண்டவனே? இல்ல இல்ல ஏன்னா நான் பொருள் கேட்கிறேன், மண்ணு கேட்கிறேன், நான் காசு பணம் வேணாம். இது ஒரு சின்ன சந்தேகம். எனக்கு இருப்பது ஒரு மனைவி, 8 பேர் 10 ஸ்திரீகள், 12,000 கோபால மாதர்கள், 27,000 காந்திர பெண்கள். இதில் யார் வேணும் சொல்லு. அப்படிங்களா? என் குடிக்க துணி இல்லை, கட்ட துணி இல்லை, படுக்க பாய் இல்லை. லட்சுமி அனுப்புங்க சார். மறந்த ஒரு வாழ் ஒருத்தி, மறந்தாமல் ஒரு வாழ் ஒருத்தி, மறந்தனால வரமாட்டாள் ஒருத்தி. இப்ப கேக்குற வந்து நான் அனுப்பி வச்சாலும் வரமாட்டான். ஏன்னா அவன் இஷ்டம் எங்க இருக்குது, உன்னோட சுத்த பத்தம் எப்படி இருக்குது. நீ காலையில எல்லாம் டைம் எல்லாம் உனக்கு தெரியுமா? அப்படிங்களா? காலையில 8 மணிக்கு நீ அவனுக்கு 9 மணிக்கு பிரஷ் பாருங்க. அப்பதான் பொங்கல். 8 மணிக்கு நான் தண்ணி ஆட்டு 9 மணிக்கு பிரஷ் பாருங்க. அதே ஒரு நாளைக்கு பொங்கலுக்கு தண்ணி ஆட்டினாலும் ஆட்டிக்கிட்டாங்க. ஒரு நாளைக்கு துணி துவைக்கிட்ட அன்னைக்கு துணி சாவணும். ஒரு நாளைக்கு மாவு ருப்பணும், காலம் மாவு ருப்பணும். ஒரு நாளைக்கு வறு வெட்டாந்தா டெய்லி வெட்டணும். வறு வெட்ட மாட்டேன், மாவு ருப்ப மாட்டேன். வேலைக்கு சாப்பாடு துணி துவைச்சு பொண்ணு கேட்கணும். அப்படி அதுதான் சரிங்களா? என்ன எந்த நாளா இருக்கட்டும், காலையில எந்த மனிதனாயிருந்தாலும் பிரம்ம முகூர்த்த டைம் இருக்குது. காலையில 4 மணிக்கெல்லாம் தாய்மார்கள் எழ வேண்டும். நீ என்ன டைம் எழுவ படுக்க தெரியாது. சரியா? கணவனுக்கு பின் தொங்கி முன்னிலவால் மனைவி. அப்படி இழந்தவுடனே கை கால் சுத்தம் செய்து விட்டு மாமா 60 வயசு வரைக்கும் ரயில்ல ஓட்டி கூடி ஆயிட்டு அங்கதான் தூக்கல. இன்னைக்கும் தூக்கலாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இது ஒரு கலை. இந்த கலையில இருந்து அவரு ஆடகார அப்படி நீங்க உங்கள பெரிய ஒருத்தர் சொன்ன பண்ண நீதிமா இருக்கும். நம்ம திருக்க ஒருத்தர் சரி சாமி வேணா அதுக்கு விளக்கு சொல்லுங்க. பின்னாடி லைனா இருக்கு. ஏன்னா அதனால இப்ப நான் நாராயணன் இல்ல. சரி. ஏன்னா இந்த பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும். சரி சரியா? இந்த பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும். அதனால முதலாகவே மச்சை விதாரம் எடுத்து அழிக்க தேவர்களை குறை தீர்ப்பதற்காக கூர்மை என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் எடுத்து இருணையன் அழைப்பதற்காக வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம் எடுத்தார். இருணையன் அழைப்பதற்காக நரசிம்மன் அவதாரம் எடுத்தார். மகாபலி சக்கரவர்த்தி அடக்குவதற்காக ராமன் அவதாரம் எடுத்தார். சரியா? பரசுராமனாக 6வது பிறந்து 7வது ராவணாதிகளை வதம் செய்வதற்காக ராமனா பிறந்து 8வது எனக்கு துணையா வந்த பலராமருக்கு ஒரு அவதாரத்தை மொத்தமாக கொடுத்து 9வது அவதாரம். இந்த யுகமோ என்ன யுகம்? கோபுர யுகம். இந்த கோபுர யுகத்தில் என் பேர் என்ன பேரு?
நான் எங்கே வடமதுராபுரியில ஆமா தேவகி அம்மையாருக்கு சரி அசோதியாவ மூர்த்திக்கும் குழந்தையாக ஜென்மித்து சரி வடமதுராபுரியில சரி ஆனால் குழந்தை எங்க தெரியுமா எங்க? ஆயர்பாடியில நந்தகோவில் அரண்மனையில அசோதியம்மன் வடிமையில கண்ணனா பிறந்து இப்போ கோரகிக்கு நான் அரசனாக இருக்கிறேன். சரி ஆனா ஒண்ணு என்னங்க பிறந்தது எதுக்கு எதுக்கு மகாபாரத போர் நடத்தும் போர் நிறுத்த வேண்டும் போர் நடத்தி சரி 18 அக்ரோனி சேனைகளை மாள செய்ய வேண்டும். மானசை வேண்டும் பூமி பாரம் குறையும். இந்த பூமிக்கு பலி கொடுக்கணும் ஆமா பூமிக்கு பலி பூமி பாரம் தீர்க்கும். தீர்க்கணும் சரியா சரி பிரம்மகபாலத்துக்கு இறை கொடுக்கணும். இறை கொடுக்கணும் அதனால சரி நான் கண்ணனா பிறந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆமா. ஆண்டவருக்கும் ஆமா. துரியோதனாளுக்கும் சரி. ஒருவருக்கொருவர் ஆமா. பொறாமைப்பட்டு பட்டு நாடு நகரம் ஆமா. வீடு வாசல் சரி. பண்டு வட்டாரம் உண்மை. யானை சேனை சரிங்க. சகலமும் ஆமா. சூதாட்டத்தில் தோற்று விட்டார். விட்டார்கள் பாண்டவர்கள். ஆமா ஆமா அப்போது சரி. நாடகத்தில் சென்று 10 வருடமாக பரிசங்காரம் செய்திருக்கிறார். செய்திருக்கிறார்கள் பாண்டவர்கள் ஆனா சரி எந்த நேரம் பாரு போய் பாண்டவர் ஏதாவது குறையின்றார் ஆமா. கண்ணா நாராயணா கோகுல கண்ணா சரி. காப்பாத்து காப்பாத்து ஆமா. இப்படி பலவமாய் என்ன மன்னிப்பாங்க. மன்னிப்பார்கள் இன்னைக்கு ஆமா சிவபெருமான கோரி கோரி தவம் செய்து ஆ. வரம் பெற்று ஆ. இன்னைக்கு எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? இந்திரலோகத்துல ஆ. இந்திரபட்டம் தெய்வபட்டம் செலுத்து இருக்கிறார். பாருங்க மனிதனுக்கு அப்பனுக்கு வாழ்வு வந்தா வந்தா அப்புறம் இந்த இறப்பனுக்கு வயசு வந்தா நெருப்பேறி பார்ப்பானா இவனை பார்த்தனியா குடிக்க கூலி இல்ல கட்ட துணி இல்ல படுக்க பாய் இல்ல அவனுக்கு எங்க இருக்கிறோம் ஆமா தெய்வலோகத்துல லோகத்துல இருந்தா எதற்கெல்லாம் மதிமதி? ஆனா இப்படி ஒரு வாழ்வு வந்தது ஒரு மாவரம் இருக்கிறான். ஆமா எந்த நேரம் உதவி செய்யக்கூடாது நம்ம நினைத்தானா நினைத்தானா நினைக்கல ஆமா அவங்களுடைய மனசு எப்படி எப்படி இருக்குது அதை அறியணும். அதனால இந்த நல்ல நேரத்துல ஆமா பார்த்து